ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆச்சி பானிபூரி கிட், அதில் வர பானிபூரி எப்படி செய்கிறது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, கடையில் வாங்குறதுக்கும் இந்த பேக்குக்கும் என்ன வித்தியாசம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஆச்சி பானிபூரி கிட் வந்து ரேட் வந்து ஒரு 40 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்ஸ் இன்க்ளூடட், அதாவது கிட்குள்ளே என்ன இருக்குன்னா பூரி பில்லட்ஸ், மின்ட் சட்னி, ஸ்வீட் டர்மரிண்ட், அதாவது டேட்ஸ் சட்னி, சீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 5 ஸ்டெப்ஸு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பூரி, அதாவது இந்த பூரியை வந்து ஃப்ரை பண்ணுறதை பற்றி. செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த மின்ட் சட்னி வந்து, அதாவது நம்ம பானை ஊற்றி குடிப்போல் அது. பொட்டேட்டோ ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம தான் பொட்டேட்டோ பாயில் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஆச்சியோட சீசனிங் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து சர்வ் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் கிட்ட கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணினா இதுக்குள்ளே இப்படி ஒரு பேக்கெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேக்கெட், அதாவது 2 பேக்கெட் தான் இருக்குது. இந்த பேக்கெட்டில் பூரி இருக்குது. கட் பண்ணி பார்க்கலாம். இதோ பூரிஸ், இது பொரிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பேக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேக்கெட்டில் மின்ட் பேஸ்ட், இதில் 3 இருக்குது. இது ஃபஸ்ட் பேக் 2, பேக் 4, இதுதான் பேக் 1. அதாவது பேக் 1ல் வந்து பூரிஸ் இருக்குது, இதை இங்கே போட்டிருக்கு. பேக் 2 வந்து ஸ்வீட் அதாவது ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி. இதில் வந்து நோ நீட் டு ஆட் வாட்டர், அதாவது தண்ணி சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி இது லிக்விட் கன்சிஸ்டன்ட்டில் தான் இருக்குது. தேர்ட் பேக்கெட் வந்து மின்ட் சட்னி பேஸ்ட், அதாவது நம்ம தண்ணி ஊற்றி குடிப்போல் பானி அது. அதில் வந்து 250 ml ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எதுவும் கொடுக்கல. பேக் 4 தான் வந்து சீசனிங் ஃபார் மேஷ்டு பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வாங்க இது எப்படி செய்யலாம், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அந்த பானிபூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க பாயில் பண்ணிக்கலாம். என்கிட்ட சின்ன உருளைக்கிழங்காக தான் இருந்துச்சு, ஸோ நான் 3 உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். இப்போது அந்த உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, அது 2 போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்க நான் அடுப்பில் வச்சுட்டேன். அதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து கடாயில் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடேறட்டும். அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது நான் ஒரு சின்ன வெங்காயம், அதாவது சின்னதாக இருக்க பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நம்மளுக்கு வந்து இப்போ ஆச்சியோட சீசனிங் பவுடர் கொடுத்துருக்காங்க, அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். வாங்க இந்த பூரியை பொரித்து பார்க்கலாம், கடையில் வர மாதிரியே உப்பெல்லாம் வருதா அப்படின்னு. ஃபஸ்ட் நான் ஒன்று போட்டு பார்க்குறேன். இதில் மொத்தம் வாவ் சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். கடையில் இருக்க மாதிரியே நம்மளுக்கு வருது. பட் எண்ணெயை மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வருது. பட் நான் என்ன கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால எனக்கு ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. மற்றபடி பூரி சூப்பர். எனக்கு மொத்தம் இதில் 25 பூரிஸ் வந்துருந்துச்சு. இப்போ நான் வந்து 2 போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய போட்டால் நம்மளால் திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லாவே பொரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கடையில் இருக்க மாதிரியே இருக்குது. இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு பூரியையும் பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போது பாயில் பண்ண உருளைக்கிழங்கை வந்து இப்படி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஆச்சி கிட்டில் வந்து பேக் ஃபார் சீசனிங் ஃபார் மேஷ்டு பொட்டேட்டோ ஆனியன் ஸ்ப்ரவுட்ஸ் அதை ஃபுல்லாக கொட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதை மேஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிட்டோம். எனக்கு வந்து மொத்தமாக அந்த பேக்கில் வந்து 25 பூரிஸ் இருந்துச்சு. அதில் ஒரு பூரி மட்டும் உப்பவே இல்லை. மற்றபடி மற்ற பூரிஸ் எல்லாமே செம்ம பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஸ்டஃபிங்காக வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கு வந்து சீசனிங் வந்து அதுலேயே கொடுத்துருந்தாங்க. நம்ம ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேக்கில் வந்த இன்னொரு ஐட்டம் வந்து புளி சட்னி, அதாவது டேட்ஸ் சட்னி. இது செம்ம புளிப்பாக காரமாக இனிப்பாக எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து பானி. இந்த பானி வந்து நல்ல காரமாக கடையில் வாங்குகிற மாதிரி அதே டேஸ்ட்டோடு இருக்குது. பட் இதில் வந்து 250 ml வாட்டர் தான் கலக்கணும், அதாவது மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 25 பூரிஸ், இந்த பூரியோட சைஸுக்கு 25 பூரிஸ்க்கு இந்த பானி கண்டிப்பாக பத்தாது. ஸோ வேணும் அப்படின்றவங்க வீட்டில் கொஞ்சம் செஞ்சு தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த பானிபூரி கிட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூரி எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூரி எடுத்து ஓட்டை போட்டுக்கணும். சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ், உடையவே இல்லை. நம்மளாம் கையில் ப்ரெஷர் கொடுத்து தான் உடைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி சட்னி, நெக்ஸ்ட்டு இந்த பானி இருக்குல்ல, எனக்கு வந்து வெங்காயம், பச்சை வெங்காயம் வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சமாக பச்சை வெங்காயமும் லைட்டாக கொத்தமல்லி இலை வச்சுட்டு பானியை ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி இந்த பானி அவ்வளோவா லீக் ஆகவே இல்லை பாருங்கள். நான் ஊற்றி ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் பானி சொட்டவே கிடையாது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்ப ஹைலைட்டட் இந்த டேட்ஸ் சட்னி தான். பட் நம்மளுக்கு கடையில் அந்த டேட்ஸ் சட்னிலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் உண்மையாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஆச்சி பானிபூரிக்கு வெரி நைஸ், வெரி 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 குட். பட் இதை வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் ஃபார் குட். எதுக்குன்னா இது ஃபுல்லாக ஆயிலில் பொரிச்சது, இது வந்து சீசனிங் இது ஒன்று தெரிஞ்சுக்க. பட் இது எல்லாமே பேக்கடு, அதனால டேட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு ஸ்டோரே பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டில் செஞ்சு எது கொடுக்கறதா இருந்தாலும் தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி கடையில் கிட்ஸ் வாங்கி கிட்டு இந்த மாதிரி எதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்குறது வந்து எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பட் டேஸ்ட் வைஸ் ஆச்சி பானிபூரி கிட் வெரி நைஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.